வெல்கம் பேக் யூனிவர்சல் தமிழ் ஷேர் மார்க்கெட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வருஷத்தில் அதிக லாபம் கொடுத்த பங்கை பற்றி பார்க்கலாம். மேக் பவர் சிஎன்சி லிமிடெட் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 462% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷம் பிகினிங்கில் பார்த்திங்கன்னா 207 ரூபாயில் இருந்த இந்த பங்கு இப்போ பார்த்திங்கன்னா 1736 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1635 கோடி. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 1634 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இதோட ஹைலோ பார்த்திங்கன்னா 207 ரூபாயில் இருந்து 1737 ரூபாய் வரைக்கும் போயிருக்காங்க. இதோட ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 67.4, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 119 ரூபா. டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 0.09% கொடுக்குறாங்க. ஆர்ஓசிஇ பார்த்திங்கன்னா 0.2, ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 2.5. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா. இந்த கம்பெனியோட ஓபிஎம் பார்த்திங்கன்னா 14.7%. இந்த கம்பெனியோட இபிஎஸ் 24 ரூபா 20 பைசா. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கடந்த வருஷத்தில் மட்டும் 24.2 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட கடன் அளவு வந்து 4.13 கோட். இந்த கம்பெனியோட டெப்ட் பார்த்திங்கன்னா 0.48 கோட். இந்த கம்பெனியோட கையிருப்பு பார்த்திங்கன்னா 109 கோடி ரூபா கையிருப்பு வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா 7.61 கோட் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட கடந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் 9 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் கையில் பார்த்திங்கன்னா 73.2% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இது கம்பெனிக்கு ஒரு நல்ல சாதகமான விஷயம். எஃப்ஐ பார்த்திங்கன்னா 0.81% வச்சுருக்காங்க. டிஐ வந்து யாரும் ஹோல்ட் பண்ணலைங்க. பப்ளிக் கையில் வந்து 26% வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட குட்னஸ் என்னென்னா கடன் அளவு வந்து சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லைங்க. அதேமாதிரி கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 வருஷத்தில் 19.4% அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.